அடுத்து வந்து நான் ஒரு படம் சொல்கிறேன். படம் இல்லை வெப் சீரிஸ் சொல்கிறேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இது நியாயமே இல்லைங்க. நான் சொல்கிறேங்க, இது நாட் ஃபேரு. இங்கே பார்த்தீங்களா, ஒரு 1.5 வருஷம் தான் பார்த்துருப்பேன் அனிமே. இவர் 4 வருஷமாக வெப் சீரிஸ் பார்க்குறாப்புல. இவர்கிட்ட கொண்டு போய் இங்கே உட்கார வச்சிங்கன்னா இந்த சிறுபாய்ப்புல என்ன ஒன்றுவேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு உலகத்திலே எந்த அனிமே வரல. ஆனால் ஜப்பானில் வந்திருக்கு. அட்டாக் அண்ட் டைட்டன். ஏன் இந்த ரியாக்ஷன் தெரியுமா? இவருக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன். இவரோட ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு வந்து இவருக்கு அதில் இன்ஸ்டாவில் கோக்கடிச்சாப்புல. அதனால் இவருக்கு அந்த அனிமே பிடிக்கல. இதுக்கே பல பேர் ட்ரிகர் ஆவீங்க. அட்டாக் அண்ட் டைட்டன் என்ன கதைனா, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்டு என்னது தமிழில் சொல்லிடுறேன், சமத்துவம், ஒத்துமை, பாலிட்டிக்ஸு, அப்புறம் என்ன, இந்த மாதிரி பல விஷயத்த ஒரு இதில் பேசியிருப்பாங்க. ஒரு மொத்த ஹியூமனிட்டி 80% அழியும் போது ஒரு குழந்தை மட்டும் கை மாறி 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 போய் கடைசி எண்டில் நிற்கும். மொத்த சந்ததியே உறுதியாமல் அழிக்கிற அளவுக்கு போன கதை. அந்த அளவுக்கு ரோர் இருக்குது கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அட்டாக் அண்ட் டைட்டன். கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அட்டாக் அண்ட் டைட்டன்.